அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியைகளுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையாடப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதுமில்லா போது பலர் தீர போராடி பெற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நம் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். என் தலைப்பு சுதந்திர தின விழா. சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியரின் ஆதிக்க பிடியிலிருந்து கட்டவிழுக்கப்பட்டு விடுதலை பெற்ற நாளை நினைவு கூறும் வகையில் நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் அழகிய மூவண்ண கொடியை ஏற்றி உரையாற்ற நம் மாண்புமிகு முதலமைச்சர் சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்பும் போட்டிகளுக்கு பரிசும் வழங்கி கொண்டாடப்படும் விழாவே சுதந்திர தின விழா. சும்மா கிடைத்து விட்டதா இந்த சுதந்திரம்? எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தியாகங்கள், அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை மலர செய்து சென்றனர். சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, சர்தார் அஹமத் கான், ஜான்சி ராணி, கப்பலோட்டிய தமிழன் காமராசர் என பலர் பாடுபட்டனர். இவ்வாறு பாடுபட்டு கல்வி, பேச்சு, எழுத்து, பெண்ணுரிமை என பாடுபட்டு கிடைத்த இந்த சுதந்திரத்தை நம் அடுத்த தலைமுறையினருக்கு சுதந்திர இந்தியாவின் சுதந்திர காற்று, கல்வி பல கற்று உயர் பதவிகள் பெற்று நேர்மையாய் உண்மையாய் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த நம் மூதாதையர் சுதந்திரத்தை பெற்று தந்த நம் மூதாதையர் கனவுகள் பல நினைவாகிற லஞ்சமற்ற ஊழலற்ற உன்னதமான நம் இந்தியாவை உருவாக்குவோம். பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.